அதிமுக என்னைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சதே இல்லை, தொங்கு சட்டசபை அமைச்சதே இல்லை. அதிமுகவுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டான்னா அவன் சாகு வரைக்கும் அதிமுக ரெட்டைகளை தவிர ஓட்டு போட மாட்டான். அது எடப்பாடிக்கு போடுற ஓட்டு இல்லை, எம்ஜிஆருக்கு போடுற ஓட்டு. அப்போ நம்ம வந்து அதிமுக தான் வெற்றி பெறுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? 100% அதிமுக தான். ஒரு மாதிரி புலம்புற அளவுக்கு அண்ணன் திரும்ப வந்து பேசுகிறாரு, என்ன நீங்களே வேலை செய்யலையே, அதுக்கப்புறம் வந்து என்னது இந்த திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கவங்களுக்கு நான் சீட்டு கொடுக்குன்னு சொல்கிறது பொய், நான் வாய்ப்பு வரணும் திருப்பி 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 வந்து பேசுறதே ஏன் பேசுகிறேன். பெங்களூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற அப்படி தான் பேசுவேன், சென்னை வந்த பிறகு நல்லா பேசுவேன். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல தலைவன், நல்ல மனிதன், அவ்வளோதான். அதை தாண்டி நல்ல அரசியல் கட்சி தலைவனாக இல்லை. இதை வந்து அவர் சொல்லியிருக்க கூடாது இல்லையா? இப்போ வந்து திமுக வந்து உண்மைதாங்க சொல்றாரு, ஏன் சொல்றாரு? நடந்து சொல்லித்தாங்க ஆகணும். இல்ல சார், அதை நம்மள டேமேஜ் பண்ணிக்கிறோம். டேமேஜ் இல்லை, அது டேமேஜ் ஆகி போச்சு, உலகத்துக்கே தெரியும். இப்போ இது சொல்றதுனால என்ன நினைப்பாங்க, ஒருவேளை வந்து தோத்துட்டா கூட அதுக்கு நான் காரணம் இல்லடா, வேலை செய்யாம. அதுதான் யதார்த்தத்தை சொல்ற தெரியுதா அவருக்கு? நல்லா தெரியுது. ஏன்னா திமுக சேராதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. திமுக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா திருமாவளவன் கிட்ட, உங்க ஆளுங்க வேலை செய்யாம போயிட்டாங்க, நாளைக்கு தோத்துட்டா கூட நீங்க பொறுப்புன்றதுனால சொல்லியிருக்குதா? இல்ல மனசுல இருந்தே பேசுறது? இல்ல, இவரே சொல்றாரு. இவருக்கு வந்த தகவல் அடிப்படையில இது எலெக்ஷனுக்கு முந்தைய தகவல் வந்துருச்சு. அப்ப சொல்லியிருந்தா சொல்லல, ஓட்டுக்கு மாத்தி குத்தி இருப்பான். அதனால இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த வருத்தத்தை அவர் சொல்றாரு. ஏன்னா முந்தி இப்ப பதிவு பண்ணாதான் ஏப்பா நான் எங்க ஆட்களை நீங்க அனுசரிச்சு வேலை வாங்கல, அதுதான் இதுக்குள்ள செய்தி. புரியுது. இதை தாண்டி அவர் வர்றதுக்கு தெம்பு திராணி இல்லை அவர். இப்ப அந்த 8மே விசிக ஜெயிக்கோன்றதா நான் திரும்ப உறுதியா இருக்காரா? இல்ல இல்ல, அவர் அந்த வருத்தத்தை தான் இதை சொல்றாரு. நீங்களே வேலை செய்யலைன்னா நீங்க பீஸா உடைச்சு காலி பண்ண முடியாதுங்க, நாசுக்கத்தான் சொல்ல முடியும். அதுல பல விஷயம் உள்ள இருக்குது, பல விஷயம் ஒளிஞ்சு கிடக்கு, பல விஷயம் மறைஞ்சு கிடக்கு. இல்லை, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அது 8 தொகுதி எப்படி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? அது வாய்ப்பே இல்லை. 8மேவா? ஆமாம். கொடுத்த பகுதி விஜய்யுடைய வாக்கு பெருவாரியே பிடிச்சிருக்காங்க. காட்டு முன்னார் கோவில் கூட. ஆமா ஆமா ஆமா. அந்த தொகுதி முழுக்க என்ன நடந்திருக்குன்னா திமுக காரனே ஓட்டு போடணும். திமுக காரன் ஓட்டு போடலையா? யாருக்கு போட்டான்? அப்போ திமுக காரன் பூராம விஜய்க்கு போட்டான். ஷானவாஸ் அதிகமாக விசுவாசமாக இருந்தது திருமாவுக்கல்ல ஸ்டாலின். அதுதான் அவருக்கு சீட்டு கொடுக்காத காரணம். ரெண்டாவது திமுகவில் வந்து கடுமையான அழுத்தம், அவருக்கு சீட்டு கொடுக்கணும். அப்போ அது அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. நீங்க என்னடா சொல்றது எனக்கு? ஷானவாஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் செக்டாரா? அவர் அந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு மனுஷனா பொலிட்டிக்கல்? அதாவது ஸ்டாலின் சொன்னாராம், நீங்க உதயநிதியோட தான் இருக்கணும். தேமுதிக 10 போயிடும். 10மே போயிடும். விருதாச்சலத்துல அம்மா கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்க நான் தான் நேரம் விருதாச்சல பார்த்தேன். அந்த களத்திலே பாக்குறீங்களா? ஆமா ஆமா. ஆதரவாளர் எந்த தலித்து பிரேமலாத ஓட்டு போட மாட்டாங்க, பன்னீரும் போட மாட்டாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்க அண்ணன் திருமாவை சொன்னதுனால நான் சொல்றேன், அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி புலம்புற அளவுக்கு அண்ணன் திரும்ப வந்து பேசுறாரு, என்ன நீங்களே வேலை செய்யலையே, அதுக்கப்புறம் வந்து என்னது இந்த திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கவங்களுக்கு நான் சீட்டு கொடுக்குன்னு சொல்றது பொய், நான் வாய்ப்பு வரணும் திருப்பி 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 வந்து பேசுறதே ஏன் பேசுறாரு? பெங்களூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற அப்படி தான் பேசுவேன், சென்னை வந்த பிறகு நல்லா பேசுவேன். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல தலைவன், நல்ல மனிதன், அவ்வளோதான். அதை தாண்டி நல்ல அரசியல் கட்சி தலைவனாக இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, நடைமுறையில் பார்க்குறோம்ல. என்னப்பா நீங்களே இதை வந்து அவர் சொல்லியிருக்க கூடாது இல்லையா? இப்போ வந்து திமுக வந்து உண்மைதாங்க சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இல்ல, நடந்து சொல்லித்தாங்க ஆகணும். இல்ல சார், அதை நம்மள டேமேஜ் பண்ணிக்கிறோம். டேமேஜ் இல்லை, அது டேமேஜ் ஆகி போச்சு, உலகத்துக்கே தெரியும். இப்போ இது சொல்றதுனால என்ன நினைப்பாங்க, ஒருவேளை வந்து தோத்துட்டா கூட அதுக்கு நான் காரணம் இல்லடா, வேலை செய்யாம. அதுதான் யதார்த்தத்தை சொல்ற. தெரியுதா அவருக்கு? நல்லா தெரியுது. ஏன்னா திமுக சேராதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. திமுக சேராதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ அவரு முந்திக்கிறார், நீங்களே ஓட்டு போடலப்பா, பாதி பேர் விஜய் பின்னாடி போயிட்டீங்க. ஒத்துக்கிறாரோ? ஒத்துக்கிறாரு. அப்படி விட்டே போட்டார். இல்ல, வேலை செய்யறேன்னு சொல்றது வந்து இல்ல, அதை தாண்டி அவர் பேசியிருக்கணும். அதை தாண்டி என்ன பேசியிருக்கணும்னா, திமுகவை சார்ந்த சாதி இந்துக்கள் இந்த சிறுத்தைகளோடு இணைஞ்சு பணியாற்றல. அப்பா நீ வராதப்பா, நீ
சேரிக்குள்ளேயே இருந்துக்க. உன் சேரி ஓட்டே விஜய்க்கு போயிடுச்சு. நீ வன்னியர் தெருவுக்குலாம் வந்து நீ சொன்ன அவனுக்கு ஓட்டு போட மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். உடையார் தெருவில் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து சொன்ன ஓட்டு போட மாட்டான், நீ உள்ள வந்தாலே ஓட்டு போட மாட்டான். இதைத்தான் சொல்றாரு. இதை வெளிப்படையாக யாருக்கு சொல்லணும்? திமுகவுக்கு சொல்லணும். திமுகவை சேர்ந்த வசந்தம் கார்த்திகேயன்களுக்கு இது சொல்லணும். நிறைய வசந்தம் கார்த்திகேயன் போல என்ன சொல்லிட்டான், உங்கள் அதாவது தமிழ்நாடு வடபகுதிகளில் வன்னியர் தலித் நிறைந்த பகுதிகளில் உங்களை கூட்டிகிட்டு போனால் வன்னியர் ஓட்டு போட மாட்டான், வராதிங்கப்பா. இதைத்தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க கூட அவன் வீட்டுக்கு போயிட்டான். இல்லை, இப்போ திமுக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா திருமாவளவன்கிட்ட, உங்க ஆளுங்க வேலை செய்யாமல் போயிட்டாங்க, நாளைக்கு தோத்துட்டா கூட நீங்களா பொறுப்புன்றதுனால சொல்லியிருக்குதா? இல்லை, மனசுல இருந்தே பேசுறதா? இல்லை, இவரே சொல்றாரு. இவருக்கு வந்த தகவல் அடிப்படையில் அவரே சொல்றாரு, எனக்கு வந்து தகவல் வந்துச்சு. இது எலெக்ஷனுக்கு முந்தைய தகவல் வந்துருச்சு. அப்ப சொல்லியிருந்தா சொல்லல, ஓட்டுக்கு மாத்தி குத்தி இருப்பான். அதனால இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த வருத்தத்தை அவர் சொல்றாரு. ஏன்னா முந்தி இப்ப பதிவு பண்ணாதான் ஏப்பா நான் எங்க ஆட்களை நீங்க அனுசரிச்சு வேலை வாங்கல, அதுதான் இதுக்குள்ள செய்தி. புரியுது. இதை தாண்டி அவர் வர்றதுக்கு தெம்பு திராணி இல்லை அவருக்கு. இல்ல, அவர் இன்னொன்னு சொல்றாரு இல்லையா, இப்போ நம்ம நின்ன தொகுதியை தவிர கூட்டணி கட்சியில் நீங்க வேலை செய்யலன்னு சொல்றாரு. அப்ப அந்த 8மே விசிக ஜெயிக்கோன்றதா நான் திரும்ப உறுதியா இருக்காரா? இல்ல இல்ல, அவர் அந்த வருத்தத்தை தான் இதை சொல்றாரு. நீங்களே வேலை செய்யலைன்னா நீங்க பீஸா உடைச்சு காலி பண்ண முடியாதுங்க, நாசுக்கத்தான் சொல்ல முடியும். அதுல பல விஷயம் உள்ளர்த்து இருக்கு, பல விஷயம் ஒளிஞ்சு கிடக்கு, பல விஷயம் மறைஞ்சு கிடக்கு. அதனால இதை பொதுவாக எடுத்துக்கணும். நம்ம இதை விழாவாரியா பேசுறோம், அவர்களால பேச முடியாது. இல்ல, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அது 8 தொகுதி எப்படி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? வாய்ப்பே இல்லை. திமுக 8 வாய்ப்பே இல்லை. 8மேவா? ஆமா ஆமா, திமுக இல்லைங்க. நீங்க 8 தொகுதியுமே கொடுத்த பகுதி விஜய்யுடைய வாக்கு பெருவாரியே பிடிச்சிருக்கான். காட்டுமன்னார் கோவில் கூட. ஆமா ஆமா ஆமா, நீங்க ஒன்று. ரெண்டாவது, அந்த தொகுதி முழுக்க என்ன நடந்திருக்குன்னா, திமுக காரனே ஓடு போனது. திமுக காரன் ஓட்டு போடலையா? யாருக்கு போட்டான்? அப்போ திமுக காரன் பூராம விஜய்க்கு போட்டான். ஓ, நீங்க சொல்ற திமுக காரர் வந்து சாதி இந்து திமுக காரனா இல்ல தலித் திமுகவா? இல்ல, தலித் திமுகவை விஜய்க்கு நிறைய போட்டிருக்கான். விஜய்க்கு நிறைய போட்டிருக்கான். திமுக கட்சிக்காரன திமுக ஓட்டு போட விரும்பல. அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா கீழ்மட்டத்துல ஓட்டுக்கு பணம் கொடுத்த கட்சிக்காரன் அவன் அடிச்சு காணாம போயிட்டு ஆடே இல்லை. ஒழுங்கா சொந்த கட்சிக்காரன் ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட். ஏன் நீங்க 5 வருஷம் கொடுக்கத்தானே வர்ற, நடுவில் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அது ஓகே, நடுவில் 5 எல்லாம் நீங்களே பார்த்துக்கிட்டீங்களாப்பா. எலெக்ஷன் அப்போ தானே வந்து கொடுத்தீங்க, எங்களுக்கு கடன் கப்பி சொந்த குட்டி இப்போ பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். போ, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், போ, எல்லாம் ஜெயிச்சலாம், போ, அவ்வளோதான். இந்த ஷானவாஸ் அவர்கள்கிட்ட வந்து ஷானவாஸ் அவர்கள் வந்து பாலாஜி கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி வந்து எனக்கு சீட் தராதுக்கு காரணமே வந்து இப்போது எனக்கும் பனையூர் பாபுக்கும் சீட்டு தராமல் எங்களை ஓசிக்கணுன்றதுக்கோசம் தான் வந்து உங்களுக்குமே சீட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் பாலாஜி வந்து ஷானவாஸ் கிட்ட வந்து சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, அதெல்லாம் இவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு அவர் என்ன திட்டம் போட்டு மேப் போட்டால் ஒழிச்சு கட்டுறாரு, அதெல்லாம் காரணம் இல்லை. அதாவது ஷானவாஸ் அதிகமாக விசுவாசமாக இருந்தது திருமாவுக்கல்ல ஸ்டாலினுக்கு, அதுதான் அவருக்கு சீட்டு கொடுக்காத காரணம். ரெண்டாவது, திமுகவில் வந்து கடுமையான அழுத்தம், அவருக்கு சீட்டு கொடுக்கணும். அப்ப அது அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. நீங்க என்னடா சொல்றது எனக்கு? அது ரொம்ப அவரை பாதிச்சிருச்சு. அதுதான் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுக்காத காரணம். பனையூர் பாபுக்கும் கொடுக்கலையே. பனையூர் பாபு வந்து சொன்னதா ஜூனியர் விகடன் வெளியிட்டிருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் மேல வந்து நம்பிக்கை இல்லாம சந்தேகத்தோடு இருக்கால நம்ம கட்சி எப்படி நடத்த முடியாது. அதாவது பனையூர் பாபு வந்து கட்சிக்காரன் சொல்றான், 5 வருஷமா ஒரு கொடி கூட ஏற்றி வைக்கலீங்க, ஒரு கொடி கூட ஏற்றி வைக்கல, ஒரு கொடிக்கம்பம் கூட போடல, ஒரு கட்சி நிகழ்ச்சி கூட வரல, அவர் சீட்டு கொடுத்து இறங்க போன எல்லாருமே எதுக்குறான். இல்லை, செய்யூர் தொகுதிக்கு நிறைய டைம் போறாராம பனையூர் பாபு. அதாவது அவங்க உள்கட்சிக்குள்ளேயே இந்த புகார் இருக்கு, அவர் மேல அபிப்பிராயம்ன்றீங்களா? உயர்மட்ட குழு கூட்டத்தில் அவர் சீட்டு கொடுத்தா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், அவர் எங்களுக்கு எந்த அரசியலும் பண்ணலை.
இதுதான் பனையூர் பாபு சீட்டு கொடுக்காத காரணம். இப்போ இந்த டிஸ்கஸ் திருப்பி வரதுனால தான் திருமாவளவன் வந்து வீடியோவில் சொல்கிறாரோ நான் வந்து இதனால தான் கொடுக்கலன்றதை திருப்பி பதிவு பண்ணுறாரு. இல்லைங்க, இல்லை எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ அவர் தலைவர் யாராக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் கேட்கணும், மறு பேச்சு கூடாது. அதுதான் ஒரு கட்டுப்பாடு, அது ஒரு ராணுவ கட்டுப்பாடு கட்சியில் இருந்து இருக்கணும். இவர் ஏன் மறுவிலக்கு கொடுத்துட்டே இருக்காரு? இப்போ பார்த்தா என்ன காரணம்னா, எத்தனை முறை சொன்னாலும் ஷானவாஸ் திமுகவுக்கு போயிடுவார் 4ஆம் தேதிக்கு. சார் போட்டோம் சார், தலைவர் திரும்ப தானே சார்? தலைவர் திரும்ப தான். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கட்சியிலிருந்து ஒருத்தர் திமுகவில் போய் இணைஞ்சா நீ இவ்வளோ தூரம் வளர்த்தி விட்டு கட்சி விசுவாசம் இல்லாத நபரை நீங்கள் இவ்வளோ காலம் பார்ப்போம் வளர்த்து விட்டது யார் தப்பு? இதை கட்சிக்காரன் நாளைக்கு கேட்பான். இதுக்காக அவர் முந்தி என்ன சொல்கிறாரு, நான் வளர்த்தி விட்டேன், நான் விசுவாசமாக இருப்பாங்கன்னு பார்ப்பேன், நான் கட்சி வளர்த்துவாங்க, கட்சிக்காரனை வளர்த்துவாங்க, இதெல்லாம் பார்த்தேன். இல்லை, அதை தான் அவர் இல்லை. ஷானவாஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் செக்டாரா? அவர் அந்தளவுக்கு பவர் உள்ள ஒரு மனுஷனா பொலிட்டிக்கல்? அதாவது இது நல்ல கேள்வி. ஸ்டாலின் சொன்னாராம் ஒரு தகவல், நீங்கள் உதயநிதியோட தான் இருக்கணும். ஓகே, உதயநிதிக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ஆலோசகராக இருக்கணும், சிறுபான்மை முஸ்லீம்கள் அத்தனை பேரும் உதயநிதிக்கு ஆதரவாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்துடுங்க எங்கள் திமுகவுக்கு. இது இந்த தகவல் அவருக்கு தெரிஞ்ச பிறகு தான் இரவு 12 மணிக்கு இந்த பொறுப்பை போட்டிருக்காரு. SS பாலாஜி ஒரு 1 இயர் லீடர் வேணும், 1 இயர் தலைவர் வேணும். அதனால அவரையும் சேர்த்து இந்த பதவி போட்டு தான் பெங்களூருக்கு போனார். அப்போ என்ன நினைக்கிறாரு, ஆளுநர் ஷானவாஸ் திமுக போகக்கூடாது, SS பாலாஜி திமுக பெருசாக சேர்த்துக்க பெரிய டிமாண்ட் இல்லை. ஏன், அவர் ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு இந்த அளவுக்கு ஒரு பிரபலம் இல்லை. பிரபலம் இல்லை, நீங்க அரசியல் பேசக்கூடிய ஆளு. புரியுது. இவர் ஒரு கருத்தியல் ஆளுமையா அதான். அப்புறம் 2 ப்ளஸ் சிறுபான்மையர் ஓட்டு வங்கி. இதுதான் அவருக்கு டிமாண்டு, இவருக்கு டிமாண்ட் இல்லை. இல்லை, அதை டிமாண்டு கொடுத்து திமுக உள்ள கூட சேர்த்துக்கிட்டோம். இதனால விசிகாவுக்கு பேர் இழப்போ இல்லை கட்சி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு எதுக்கு அது இல்லைங்க. ஆனாலும் நீங்க அது ஈடு செய்ய முடியாத டேமேஜ் தான். இப்போ ஆதவச்சனா போனார் இல்லையா, அதுக்குள்ள இவ்வளோ ஃபீல் பண்ணலையே? இல்லை, பண்ணல. இல்லை, என்ன காரணம்னா ரவிக்குமாருக்கு என்ன, அவர் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், இதுதான் ரவிக்குமாருக்கு தகுதி. ரவிக்குமார் எது சொன்னாலும் தட்டாமல் கேட்கறது அதுக்கு தான். இப்போ அதே விட சின்ன ரவிக்குமார் தான் ஆலோசனை. சின்ன ரவிக்குமார், ஆமாம். அவர் இந்த காலச்சூடு சுந்தர ராமசாமி கும்பலில் இருந்து தெரியும். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இவரை எதுக்கு ஆரம்பிச்சிருவான்னு பயந்தார் ஒரு 25 ஆண்டு காலமாக. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே போல் 25 வருஷத்துக்கு முந்தைய எப்படி ரவிக்குமார் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள கொண்டு வந்தாரோ அதே தவறை ஆளுநர் ஷானவாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ திமுகவில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஷானவாஸ் போயிட்டா கூட 10ஓட 11 தானே, விசிகாவில் இருந்தால் தானே உங்களுக்கு மதிப்பு. இல்லை, திமுகவுக்கு போனால் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால விஜயகாந்த் கட்சியிலிருந்து போய். ஆமாம், சுதீஷ் எல்லாம் இல்லை, சுதீஷ் நான் சொல்லலை, கான்ஸ்டைன் ரவீந்திரன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மாதிரி அவர் திமுகவில் ஒரு பிரபலமாக வந்துடுவார். இங்கே ஒரு MP சீட்டுக்கு 50 பேர் அடிச்சுக்கிறாங்க, 8 சீட்டுக்கு 80 பேர் அடிச்சுக்கிறாங்க. அங்கே உதயநிதியோட தான். இப்போ ரவிக்கு இவர் போனார் நாம் தமிழர்லேருந்து ராஜீவ் காந்தி. அது போல தான். அது ஒரு பெரிய கடல், அது ஒரு பெரிய, நீங்கள் போய் நாகர்கோவிலில் போய் இவர் இறங்கினார்னா மாவட்ட செயலர் வந்து நிற்பான். கரெக்டு தான். விசிக மாவட்ட செயலர் எதில் வந்துருப்பார், சைக்கிள் வந்து நிற்பார், பின்னாடி உட்காந்து வீட்டு ஒன்று இறக்கி விட்றணும். அவன் காரு பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வர அதை தான் விரும்புகிறார் யார், ஆளுநர் ஷானவாஸ். அதான் விரும்பும். அதனால அவர் சீக்கிரம் கிளம்பிடுவார். இந்த வட மாவட்டங்களில் வந்து பெருவாரியா தலித் வாக்குகளும் வன்னியர் வாக்குகளும் விஜய்க்கு விழுந்திருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ விஜய் வட மாவட்டங்கள் அதிகமான சீட் வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாங்க, அதாவது பிரிக்கிற வேலை மட்டும் தான் பார்ப்பாரு. 35% ஓட்டு வாங்கினா தான் MLA ஆக முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் 35% வாங்குற அளவுக்கு விஜய்க்கு வலு இல்லை. திமுக அதிமுகவை 75 வருஷமா அந்த கட்சியை உருவாக்கி தான் இந்த 35%க்கு வரலாம். ஒரு கிராமம் இருக்குன்னா
கிராமத்தில் அந்த ஊராட்சி தலைவர் அவன் ஒரு 2000 ஓட்டு வாங்குவான். இன்னும் திமுக இருக்கு, அதிமுக தான். எந்த காலத்துல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிறுத்தை, நாம் தமிழர் யாரும் வர முடியாது. எத்தனை வருஷமா? புரியுது, 75 வருஷமா. ஒண்ணு திமுக இருப்பான், அதிமுக. நான் சொல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். இப்ப அந்த இடத்துக்கு விஜய் ஆளு போய் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. பேரூராட்சி தலைவர் ஆக முடியாது. ஊர் பிரசிடண்ட்டுக்குவான். கிராமத்தில் அதான் முக்கிய பதவி. போலீஸ் ஸ்டேஷன் பிரசிடண்ட் தான் கூட்டிட்டு போகணும். தாலுகா ஆஃபீஸுக்கு யாரை கூட்டிட்டு போகணும்? பிரசிடண்ட் தான் கூட்டிட்டு போகணும். பிரசிடண்ட்டுக்குவான். பிரசிடண்ட் வர்றாருக்குவான். அப்போ இது போன்ற அதிகார மையங்களை திமுக, அதிமுக தான் ஆண்டாண்டு காலமாக வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பிசிகாவோட 8மே நீங்க அது என்ன சொல்றீங்க, தோற்குன்னே சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா ஜெயிக்காது. தேமுதிக 10 போயிடும். 10மே போயிடும். விருதாச்சலத்துல அந்த அம்மா கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்க நான் தான் நேரம் விருதாச்சலத்தில் பார்த்தேன். அந்த களத்திலே பாக்குறீங்களா? ஆமா ஆமா. ஆதரவாளர் எந்த தலித் பிரேமலாத ஓட்டு போட மாட்டாங்க. பன்னீரும் போட மாட்டாங்க. பன்னீரும் போட மாட்டாங்க. அப்ப யார் போடுவோம்? அவங்க ஜாதி ஆட்கள் மட்டும். அவங்க ஜாதி எங்க இருக்கான்? அவ்வளவு கேட்க எனக்கு எவ்வளவு பேர்லாம் தெரியாது. வாய்ப்பெல்லாம் இல்லை, வாய்ப்பில்லை. அந்த வாரி கொடுத்தாங்களே நாயுடுகளுக்கே சீட்டு, அந்த விசுவாசத்துக்காக போட மாட்டானா? நாயுடுகள் 40-35% அங்க இல்லை. ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு இல்லை. இல்லை இல்லை இல்லை. சரி, இப்போ நாளன்னைக்கு தெரிஞ்சிட போகுது யார் வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நாளைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த திமுகவிற்கு சார்பான ஒரு அலையை வந்து எல்லா ஊடகங்களுமே ஓரளவுக்கு கொண்டு போறாங்க. ஆனா இதுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்போ இந்த CNN அப்படின்ற நியூஸ் 18 அவங்களுடைய சேர்ந்து நடத்தினதுல அது அதிமுக ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அதே போல வந்து உங்களுக்கு இன்னொரு நேஷனல் மீடியா அவங்களுமே அதிமுக தான் ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒரு சாதாரண ஒன்றா தான் நம்ம கடந்து போயிடலாம். நான் சொல்ல மாதிரி நியூஸ் 18 சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் இந்த நேஷனல் மீடியாவும் பெரிய ஒரு மீடியா தான், அவங்களுமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே அதிமுக அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இது நம்ம காசு கொடுத்தாங்க மட்டுமே சொல்ல முடியாது. அதனால கேட்கறேன் நான். இல்லை, அதாவது இதுதான் உண்மையான கள நிலவரம். ஏன் சொல்றாங்கன்னா 35% இந்தியா டுடே அந்த நியூஸ் 18 அதாவது அம்பானி. ஆமா, நம்ம கார்த்திகை செல்வன் இருக்கார். ஆமா, இதுல என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, வேலை செய்யறவங்களாம் திமுக சப்போர்ட்ரு, நிறுவனத்தின் படிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி. ஆமா, நீங்க உள்ள போகும்போது சொல்லிடுவாங்க எங்க ஃப்ரேமை நீங்க அதுக்குள்ளதான் வேலை செய்யணும். அப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியாக்களும் அப்படித்தான். உங்களுக்கு கொள்கை இருந்தால் ஓரமாக வச்சுட்டு வந்துருக்கு. உள்ள வரும்போது எங்க கொள்கை தான் கரெக்ட். நீங்க பண்ணணும். எங்களுக்கு டிவி நடத்துறதுக்கு மாசம் 5 கோடி ரூபா தேவை. 5 கோடி எவன் கொடுக்குறானோ அவனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிசின்னு ஒரு யூடியூப் சேனல், அது முழுக்க RSS போச்சு. பாஜக மாசம் 5 லட்சம் ரூபா கொடுக்கும். நம்ம ஈழத்தமிழர். ஆமா, அது ஈழத்தமிழரை காட்டி கொடுக்குற தமிழர் பாஸ்கரன், லண்டன் தமிழர் பாஸ்கரன் ஈழத்தை. அதாவது இப்போ புலிகளுடைய குரல் அது. ஆமா, இப்ப யார் குரலா போச்சு? ராஜபக்சே குரலா போச்சு. இலங்கையில ஓஹோன்னு இருக்கு. எப்படி விடுவான் புலிகளுடைய யூடியூப்ப? எப்படி விடுவான்? இப்ப அங்க சங்கர் சர்மா, பாண்டே முழுக்க RSS கும்பல் தான் அங்க இருக்கு. அப்போ காசம் கமலா எடுத்து மாசம் 5 லட்சம் ரூபா வந்ததை சம்பளம் போட முடியும். ஓகே, அவ்வளவு பேரு சம்பளம் தரனா? ஆமா, அப்படித்தான் இருக்கு. அப்போ RSS என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதோ அதை அப்படியே ஒப்பிப்பானுங்க. அப்படியே ஒப்பிப்பானுங்க. நியூஸ் 18 கொடுத்ததை நீங்க ஓரளவுக்கு சரியா பாக்குறீங்களா? அவங்களும் இன்டர்வியூ கொடுத்தத. அதாவது அவங்களுக்கு 2 விஷயம். ஒண்ணு, நீங்க மேல இருந்து பிஜேபி அலைன்ஸ்ல ஒரு பேக்கேஜ். 2வது யதார்த்தம் களம் அப்படித்தான் இருக்கு. நீங்க விஜய் வாங்குற ஓட்டு பூராமே திமுக ஓட்டு தான். அதிமுக ஓட்டுல இல்ல ஒண்ணுமே இல்லை. நான் தான் படிச்சு சொல்றேன். அதிமுக என்னைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சதே இல்லை. மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சதே இல்லை. தொங்கு சட்டசபை அமைச்சதே இல்லை. அதிமுகவுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டான்னா அவன் சாக வரைக்கும் அதிமுக இரட்டைகளை தவிர ஓட்டு போட மாட்டான். அது எடப்பாடிக்கு போடுற ஓட்டு இல்லை, எம்ஜிஆருக்கு போடுற ஓட்டு. அப்ப நம்ம வந்து அதிமுக தான் வெற்றி பெறுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? 100% அதிமுக தான். சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வைக்காங்க. நன்றி, வணக்கம்.